இயேசுவின் இரத்தம் ஜெயம். Victory in the blood of Jesus. கிறிஸ்து இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க தேவன் கிருபை செய்ததற்காய் அவரை துதிக்கிறேன். My dear beloved children of God, I really thank God for making this opportunity to see you all. இந்த மாதத்தின் முதல் நாளிலே தேவன் நம்மை காண செய்த கிருபைக்காய் அவரை துதிக்கிறேன். The starting of this month, I am really thankful to God that I am able to see you all. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் ஆவியானவர் உணர்த்தின காரியம், Holy Spirit says that the word of this month as நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 21 வசனம் 31. Proverbs chapter 21 verse 31. ஜெயமோ கர்த்தரால் வரும், But the victory belongs to the Lord. ஜெயமோ கர்த்தரால் வரும். But the victory belongs to the Lord. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில ஜெயம் எடுக்கணும் அப்படின்றதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்மா இருக்கும். The main aim of our lives are to get victory. ஆனா நிறைய நேரத்துல அதுக்காக நம்ம எங்கெங்கேயோ ஓடிட்டு இருப்போம். But many a times we run to many places to get victory. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. So that why Bible says that but the victory belongs to the Lord. நம்ம வேதத்துல இருந்து ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். We are going to see a person from the Bible. அவருடைய காரியம் வாழ்க்கையில எப்படி ஜெயமா இருந்தது, How he was a victory in the Bible. எப்படி அந்த ஜெயம் அவர் கிடைத்தது, தேவனிடத்துல இருந்து எப்படி கிடைத்தது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். How did he get the victory from the Lord? நம் தானியேலை குறித்து பார்த்தோம் என்றால், If we see about Daniel, அவர் தேவன்கிட்ட ஒரு நெருங்கிய உறவில் இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். he had a really close relationship with God. வசனம் 6:28 என்ன சொல்லுது அப்படின்னா, Chapter 6 verse 8 says, தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். Daniel was prospered. அதாவது அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அது எல்லாவற்றிலும் தேவன் ஜெயத்தை கொடுத்தார் அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. God gave everything he did as prospered. அதாவது வசனம் 9:23 சொல்லுது, அவர் வேண்டிக் கொள்ள எப்ப ஸ்டார்ட் பண்ணாரோ, பிரேயர் பண்ண எப்ப ஸ்டார்ட் பண்ணாரோ அப்பமே தேவன்கிட்ட இருந்து அவருக்கு பதில் வந்தது, கட்டளை வந்தது அப்படின்னு அந்த இடத்துல எழுதப்பட்டுள்ளது. Chapter 9 verse 23 says, when he started to pray, God also started to give answers. இது எப்படி நடந்தது? How did this happen? இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம தேவன்கிட்ட பிரேயர் பண்றோம், ஆனாலும் பதில் கிடைக்காம இருக்கு. In many times we pray to God but we don't get answer. நம்ம நிறைய நாட்கள் தேவனுடைய முகத்துல, தேவன் சமூகத்துல உட்கார்ந்தாலும் எந்த பதிலும் தேவன்கிட்ட இருந்து வராத நிலைமையில நம்ம அநேகர் இருக்கிறோம். We pray to God sincerely but we may not get any answer. இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, If we see why it's not coming means, அதாவது அவர்கிட்ட தானியேல் கிட்ட என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்கிறது இம்பார்ட்டன்டான திங்கா இருக்கு. the very important thing is we have to see whatever qualifications Daniel had. முதலாவது வசனம் 6:3 சொல்லுது, தானியேல் விசேஷித்த ஆவி உடையவனா இருந்தான் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. Chapter 6 verse 3 said he had excellent spirit in him. இன்னைக்கு நமக்குள் அந்த ஆவி இருக்கிறதா? Is that spirit in ourselves today? இன்னைக்கு நம்மளுக்குள்ளாய் எந்த ஆவி செயல்படுகிறது? What spirit is working on us today? அநேக நேரத்துல நம்மளுடைய சுய ஆவி, நம்முடைய மாம்ச ஆவி என்ன பண்ணுதுன்னா, ஆவியானவரை ஓவர் கம் பண்ணி அதை அமுக்கி போடுது. Many a times our own spirit overcomes the Holy Spirit. அடுத்ததாக தானியேல் என்ன மாதிரியான குணம் உடையவர் அப்படின்னா, Next, Daniel has the qualifications. வசனம் 6:4 சொல்லுது, அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார், அவரிடத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. Chapter 6:4 says he was very faithful and he had no fault. இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்மளை பத்தி, என்னைய பத்தி யாராவது சொன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? If someone says this statement to me, அவன் குற்றமுள்ளவனா இருந்தான், ஒரு நன்மையும் அவனிடத்துல காணப்படல அப்படின்னு இருக்கலாம். They would say that he was not very faithful, he had many faults in me. இந்த மாதிரி தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய பேரோட வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. Nowadays many of our Christians lives are like this. எனக்கு அன்பானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களா இருப்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். We have to be faithful to God. It's really important things in our life. அடுத்ததா தானியேலை குறித்து என்ன சொல்லப்பட்டுள்ளதுன்னா, 6:10 சொல்லுது, அவர் டெய்லி 3 வேளை முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார் அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது.
chapter 6 verse 10 says that he prayed 3 times every day in ashes. இன்னைக்கு நாம ஜெபம் பண்றோமா? Are we praying today? நிறைய பேர் சொல்ற காரியம், ரொம்ப பிஸியா இருக்கேன் பிரதர், என்னோட பிசினஸுக்கு, என்னோட வேலைக்கு, என் மினிஸ்ட்ரியில ரொம்ப பிஸி ஆயிட்டேன், சோ என்னால பிரேயர் பண்றதுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றோம். Many people say that I'm really busy, I don't have time to pray, I have business, I have work, I have family to run. எனக்கு அன்பானவர்களே, நம்ம காரியம் என்னவா இருந்தாலும், எவ்வளவுதான் பிஸியான ஷெட்யூல்ல இருந்தாலும் நாம தேவன் நோக்கி ஜெபம் பண்ணுவது மிக 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 கட்டாயமானது. However our situations may be, we may be busy, we may be really hard working person, but praying to God is really important than that. இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற வார்த்தை, ஈவன் கிறிஸ்டியன்ஸ்ல கூட உபவாசம்லாம் இருந்து ஜெபம் பண்ண வேண்டாம், ஏன்னா தேவனுக்கு தெரியும் மேபி நம்ம பலவீனமா இருக்கலாம், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு, சோ அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. Many of even the Christians say that fasting prayer isn't that important and not necessary. ஆனா வசனம் 9:3 சொல்லுது, தானியேல் உபவாசித்து ஜெபித்தார், அவர் சாம்பலில் அமர்ந்து ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு சொல்லுது. But chapter 9 verse 3 says that Daniel was in fasting prayer, he prayed in ashes. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு உபவாசத்தோடு தேவனை நோக்கி பார்க்கிறோமா? Are we looking into God in a fasting prayer? நம்ம கொஞ்சம் நம்மளையே சோதிச்சு பார்க்கணும். We have to examine ourselves. இன்னொரு முக்கியமான காரியம், இந்த பாபிலோன், அதாவது தானியேல் இருந்த பாபிலோன் எப்படிப்பட்டதுன்னு நம்ம திங்க் பண்ணணும். We have to think, how is Babylon that Daniel was living in? தானியேல் இருந்த அந்த பாபிலோன் நகரம் பேய்களின் கூடாரமா இருந்தது. Babylon, where Daniel lived, was called as devil's land. அதாவது இன்னும் சொல்ல போனா, குறிப்பிட்ட அதாவது வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது வேசிகளின் தாய் வீடு மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. It was also called as the motherland of prostitution. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங்ல இருந்துதான் தானியேல் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார். A place like this Daniel was living, but also he was very faithful to God. இன்னைக்கு நம்ம அநேக நேரத்துல சொல்றோம், என் சூழ்நிலை சரியில்லை பிரதர், அதனால என்ன ஜெபம் பண்ண முடியல. We may say many reasons as my surrounding is not well, my situation is not well. என் கூட இருக்கவங்க சரியில்லை பிரதர், சோ என்னால உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஈஸியா சொல்றோம். We can say very easily that the people around me aren't so good. எனக்கு அன்பானவர்களே, தானியேல் அந்த மாதிரி எந்த காரியத்தையும் பார்க்கல, எந்த காரியத்தையும் சாக்கு போக்கா சொல்லல. Daniel didn't even think of that as a reason. அவர் தேவனை நோக்கி எல்லா காரியத்துக்கும் ஜெபம் பண்ணார். He prayed even to the smallest of things to God. அதாவது தேவன் அவருக்கு அநேக வரங்களை கொடுத்திருந்தாரு, இருந்தாலும் அந்த வரங்களை ஸ்ட்ரைட்டா அவர் எதுவும் காரியத்தை பண்ணல, மாறாக ஜெபம் பண்ணி தேவன் கிட்ட இருந்து காரியத்தை வாங்கினார். God gave many gifts to him, but also he didn't misuse it and asked God help for everything. நாம இன்னைக்கு என்ன மாதிரியாக இருக்கிறோம்? How are we today? நம்ம வாழ்க்கையில, நம்ம வேலையில, நம்ம ஊழியத்துல நான் எப்படி ஓடிட்டு இருக்கோம்? How are we running today in our lives, in our ministries and all things? நிறைய நேரத்துல நம்மளுடைய செல்ஃப தான் நம்ம நம்புறவங்களா இருக்கோம். Many a times we believe in ourselves. இந்த காரியத்தை நான் செய்யறேன், இந்த காரியத்துல ஹார்ட் ஒர்க் பண்றேன், சோ இதுல இருந்து எனக்கு வெற்றியானது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். Many a times we may think that I am doing hard work and I am doing everything for this, so I will get victory. எனக்கு அன்பானவர்களே, ஒன்னு புரிஞ்சிக்கணும், நம்ம எந்த விதத்திலையும் மறந்து போக கூடாது ஒரு காரியத்தை. We shouldn't forget the main thing. என்ன அப்படின்னா, இப்போ நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்னோட பலன், அது தேவன் தந்தது. That is, what I am thinking is wrong, that it's not my victory, it belongs to God. ஈவன் அந்த பலத்துல நான் ஓடுனா கூட, சக்சஸ்ன்றது, விக்டரின்றது, வெற்றின்றது தேவன் கிட்ட இருந்து மாத்திரமே எனக்கு கிடைக்கும். Whatever hard work I am doing, the victory comes only from the Lord. அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். Paul says clearly to us that நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிறவர் தேவன் அப்படின்னு சொல்றாரு. The person who is sowing the seed or who is watering the plant will not make it grow, only the Lord makes it grow. சோ இதுல இருந்து ஒரு காரியம் நமக்கு தெளிவா புரியுது. So we can understand the thing. நம்ம ஒரு காரியத்தை செய்ய பிரயாசப்படலாம், செய்ய ட்ரை பண்ணலாம். We may try many things to do in our life. தொடர்ந்து அந்த காரியத்தை நம்ம செஞ்சு பிராக்டிஸ் பண்ணலாம்.
We may practice to do that things regularly. ஆனா அந்த காரியத்தோட ரிசல்ட், அதாவது வெற்றின்றது, அந்த சக்சஸ்ன்றது தேவன் கிட்ட இருந்து தான் வருது. But the victory only comes from the Lord. அதுதான் இந்த காலை நேரத்துல ஆவியானவர் தெளிவா இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாய் நமக்கு சொல்லுகிறார். That's what the Holy Spirit says the word of this month as. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, My beloved children of God, நம்ம என்ன காரியத்தை செய்தாலும் தேவனை சார்ந்து செய்யறவங்களா நம்ம இருக்கணும். whatever we do, we have to depend on God for everything. ஏன் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான். Why? Because only one reason. ஜெயமோ கர்த்தரால் வரும். But the victory comes from the Lord. அப்படியே கண்களை மூடுவோமா? Let's close our eyes for prayer. அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி தகப்பனே. இந்த நாளை எங்களை காண செய்தீரே, அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, உங்க பிரசன்னத்திலே இந்த மாதத்தை நாங்கள் துவங்க ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி வருகிறீர், எங்களோடு இருந்து பாதுகாத்து வருகிறீர், வழி நடத்தி வருகிறீர். அதற்காய் நன்றி தகப்பனே. அப்பா, போன மாதம் முழுவதிலும் எங்களை கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்தீங்களே, அந்த மேலான கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, அநேக விதத்துல சில நெருக்கத்துல நாங்கள் போன மாதங்களை சந்தித்தாலும் ஆவியானவர் எங்களை நீர் நடத்தின விதத்திற்காக இந்த நேரத்தில் துதிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளினுடைய வாக்கு தத்தத்திற்காய் நன்றி தகப்பனே. ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று எங்களுக்கு நீர் போதிக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்ப. அநேக நேரத்துல எங்க மாம்சத்தின்படி ஜெயத்தை தேடுகிறவங்களா நாங்க இருக்கோம்ப்பா. ஆவியானவரே, அந்த மாதிரியான காரியங்கள் வாழ்க்கையில வரக்கூடாது. எல்லாவற்றிற்கும் தேவனை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாங்க. நாங்க எங்கதான் ஓடினாலும் சரி, எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி, தேவனிடத்திலிருந்து மாத்திரமே காரியங்களை பெற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்துல நாங்க வளரணும்ப்பா. அதற்கு ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க அப்பா. அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க தொடுங்க, அவளுடைய தேவைகள் யாவையும் நீங்க சந்திங்கப்பா. அப்பா, ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாய், தேவனிடத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் நீர் மாற்றுங்க ஆவியானவரே. நீர் இந்த காரியத்திலே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிறதற்காய் நன்றி தகப்பனே. மாம்சமானது எப்போதும் தகப்பனே எங்களுக்கு தலை தூக்கி விடாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளாய் இருந்து கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம். மறுபடியுமா இந்த நாளுக்காய், இந்த வாக்கு தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.